இவங்க பார்த்திங்கன்னா நம்ம அடாப்ஷனில் இருக்கக்கூடிய 2 ஸ்ட்ரீட் டாக்ஸ் தான் நம்ம தான் வளர்த்துட்ருக்கோம் நம்ம பார்த்து. ஆனால் என்னென்னா எங்களுக்கு வந்து ஸ்பே பண்ண கூட்டு போயிட்டுருக்கோம். ஏற்கனவே ஒரு முறை கவர்மெண்ட்டில் ஸ்பே பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இங்கே புக் பண்ணி வச்சு 1 மந்த் கழிச்சு கூட்டிகிட்டு போகும்போது ஒரு இன்டர்ன்ஸ் மட்டும் அட்டெண்ட் பண்ணிவிட்டு அது மாதிரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எங்களுக்கு. டாக்டர் எந்திரிச்சு கூட போய் பார்க்காம பாதி மயக்கத்திலே ஸ்பே பண்ணாமல் ஸ்டிச்சர் போட்டு ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. டாகை கொடுத்துட்டாங்க, பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பயம் உண்டாக்கிடுச்சு. நம்ம கூட்டிகிட்டு போய் அதுக்கு எதாவது ஆச்சுன்னா அதெல்லாம் நம்மளால் அதை அந்த கில்ட்டை வந்து ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் புக் பண்ணிட்டோம். அதோட காஸ்ட்டு எவ்வளோ ஆச்சு, என்ன மருந்துக்கு எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறது நெக்ஸ்ட்டு வீடியோவில் அப்டேட் பண்ணுறோம். ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட்லி தான். இப்போ வந்து இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் கிருஷ்ணகிரிக்கு கூப்பிட்டு போயிட்டுருக்கோம். சாய் ஹாஸ்பிட்டலில் புக் பண்ணியிருக்கோம். நைட்லேருந்து எதுவும் ஃபுட்டு கொடுக்கல. வந்து அவங்களுக்கெல்லாம் ட்ராவல் பண்ணி பழக்கம்தான், இன்ஜெக்ஷனுக்காக கூப்பிட்டு போய் ட்ராவல் பண்ணி பழக்கம்தான். அதனால் ஸ்பேயிங்காக கூப்பிட்டு போயிட்டுருக்கோம். இதில் ஒரு செல்ஃபிஷ்னஸும் கூட. கேட்ஸ் வந்து அதிகமாக இருக்கிற இடத்துல நிறைய டாக்ஸ் வந்து இவங்களை தேடி வந்தால் அது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகும். அதனால் ஸ்பே பண்ணுறது தான் இவங்களுக்கும் நல்லது. அது ஏரியாவில் வந்து டாக் பாப்புலேஷனும் பயங்கர அதிகமாக ஆகாது. அதனால் கூப்பிட்டு போயிட்டு டாக் ஸ்பேயிங் வீடியோட கண்டினியூவேஷன் தான். ஒருத்தனை பார்த்திங்கன்னா ஸ்பே முடிஞ்சு 1 hour ஆகிடுச்சு, அவன் கொஞ்சம் நார்மல் ஆகிட்டான். இன்னும் கொஞ்சம் அனஸ்தீஷியா எஃபெக்ட்லேயே இருக்கான். இப்போ தான் வந்து ரூம்க்கு ஷிஃப்ட் பண்ணாங்க. இன்னொரு 1/2 hour ஆகும் அவன் வந்து அனஸ்தீஷியாவிலேருந்து வெளியில் வர. ஸோ டோட்டல் காஸ்ட் எவ்வளோ ஆச்சு அப்படின்னா ஒரு டாகுக்கு 7,000, 6,000 ஃபார் ஆப்ரேட்டிங் சார்ஜஸ் அதெல்லாம் சேர்த்து 1,000 வந்து மெடிசனுக்கு ஆச்சு. இது வந்து உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கிறதுனா பரவாயில்ல. நாங்கள் வந்து ஒரு 1 hour போகிற ட்ராவல் பண்ணி வரணும். ஸோ அந்த எக்ஸ்பென்ஸ்லாம் ஆட் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து நடுவில் ஒரு டாகை மட்டும் நடுவில் ரிவ்யூ கூப்பிட்டு வர சொல்லியிருக்காங்க. ரெண்டையும் கூப்பிட்டு போய் காமிச்சிடலான்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் திருப்பி ஸ்டிச்சஸ் பிரிக்கிறதுக்கு ஒரு நாள் வர சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து டோட்டல் காஸ்ட் ஆகிறது. என்னென்னா சேஃபாக பண்ணி கொடுத்ததே நம்மளுக்கு போதும். ஏன்னா நம்மளுக்கு ஏற்கனவே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தனால 2 பேரும் சேஃபாக செஞ்சு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு மெடிசின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்டிபயோட்டிக் வந்து 4 days கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து அந்த ஊண்டை வந்து லிக் பண்ணாமல் பார்த்துக்கணும். பொவைடைன் வந்து ஆயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு ஃபாலோ அப் போன அப்போ எடுத்தது. நார்மல் ஆகிட்டாங்க, நல்ல ஃபுட் எடுத்துக்கிறாங்க. ஒரே நாள் தான் சாப்பிடாமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ளூயிடாக கொடுத்தோம், செமி சாலிடாக கொடுத்தோம். அதுக்கப்புறம் சாலிட் ஃபுட்ஸாக கொடுத்தோம். அது மாதிரி பார்த்தது ஒன்றும் ஸ்டிச்சஸ் பிரிக்கலை. நாளைக்கு கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து டோட்டல் காஸ்ட். ஒரு டாகுக்கு கிட்டத்தட்ட 7 to 8 ஆச்சு. நாங்களும் பார்த்தா பட்ஜெட் பார்க்குறது, இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கிறவங்க தான். அஃப்கோர்ஸ் வந்து இந்த காஸ்ட்டுக்கு நம்ம 50 ஷேர்ஸ் வாங்கியிருக்கலாம், 100 ஷேர்ஸ் வாங்கியிருக்கலாம் அப்படிங்கிற தாட்லாம் கூட வரும் தான். ஆக்சுவலாக எல்லாமே நம்ம மணியோடு சேர்த்து ஈக்குவல் பண்ணி பார்க்கக்கூடாது. எல்லா இடத்துலையுமே வந்து அதுக்கான வேல்யூ வந்து மாறிட்டே இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வழிபாட்டு தலங்களில் போய் நின்று அதுக்கு ஒரு காசு கொடுத்து நிறைய நேரம் நின்று கடவுள்கிட்ட கரெக்டாக நம்ம வந்ததை சொன்னோமாங்கிற டவுட்டோட ஒரு வேண்டுதல் முடிச்சுட்டு வந்திருப்போம். அதை காட்டிலும் நான் இதை வந்து கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன். அதை வச்சு நான் ஈக்குவல் பண்ணிப்பேன். ஏன்னா பெட்ஸில் இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு அது இது வரும், நம்ம இவங்களுக்கு நிறைய அமௌண்ட் செலவு பண்ணுறோமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் கடவுளை பார்க்க தேவையில்ல, கடவுளே வந்து நம்மளை பார்ப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கொஞ்சம் செய்யும் போது என்னை பொறுத்த வரையில் இது வந்து என்னோடய ஐடியாலஜி. சில டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு டக்குன்னு ஒரு 5,000 20,000 செலவு பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் வரும். அப்போல்லாம் நம்ம வந்து அதை பற்றி பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டோம். அது மாதிரி தான் எங்களை பொறுத்த வரைக்கும் இது ரெகுலராக இதை பண்ண போகிறதில்ல. ஆனால் இது மாதிரி செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் எங்கள் ஏரியாவில் வந்து நாயை பிடிச்சிட்டு போய் கொல்றதோ அவங்கள வந்து அப்யூஸ் பண்ணுறதோ இருக்காது.